Hey guys, 11th 12th பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கிற நம்ம இன்ஜினியரிங்ல பயாலஜி ரிலவெண்டா ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? அப்ப வாங்க இந்த வீடியோவை பார்த்த போதும் உங்களுக்கான ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஜினியரிங் கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? சோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இன்ஜினியரிங்லயுமே அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது என்னென்ன கோர்சஸ் அதுல ஒரு 5 கோர்சஸ பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடெக் ஆர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்ம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்ம் இன்ஜினியரிங் ரெண்டுமே ஒரே கோர்ஸ் தான். அது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து நேம் வந்து மாறும். ஓகேங்களா? சோ இந்த கோர்ஸ் வந்து நமக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி, சென்னை, நாமக்கல், திருவாரூர், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தர்மபுரி, திருவள்ளூர், திருநெல்வேலி, விருதுநகர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, அரியலூர், ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 1 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்குமே ஃபீஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 லேக்ல இருந்து 5 லேக்ஸ் வரைக்குமே வருது. சென்னையில தான் ஒரே ஒரு காலேஜ்ல 10 லேக் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல 1 லேக் டு 4 லேக், திருவாரூர்ல 1 லேக் டு 7 லேக், சேலம்ல 1 லேக் டு 5 லேக். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஃபீஸ் ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பர் இயர்க்கு நம்ம வந்து மினிமம் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஒன் இயர் மேக்ஸிமம் 10 லேக் வரைக்குமே, சாரி 1 லேக் மேக்ஸிமம் 10 லேக் வரைக்குமே ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்த கோர்ஸ் ஒன்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சேலரி எவ்வளவு வரும், நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு சேலரி வரும், ஃபர்ஸ்ட் என்னென்ன ஜாபுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழே இருக்கு பாருங்க. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கா போலாம், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரா போலாம், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா போலாம். அந்த ஃபுட்டோட குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அருவம் படம் ப்ரீவியஸ் வீடியோல அந்த ஃபுட் டெக்னாலஜி பத்தி சொன்ன வீடியோலயும் போட்டிருப்பேன். ஆஹ் அந்த அருவம் படத்துல வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த ஃபுட்டோட குவாலிட்டி செக் பண்றது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபீல்ட்ல ஜாபுக்கு போகலாம். இரிகேஷன் இன்ஜினியரிங்கா போகலாம். அதுக்கப்புறம் கிராப் ப்ராசஸிங் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சரல் கன்சல்டன்ட், இந்த லேண்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரியான பயிர் தான் விளைவிக்கணும், ஆஹ் இந்த மாதிரியான கிராப்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு இவ்வளோ கல்டிவேஷன் வந்து நம்ம பண்ணலாம், அதே மாதிரி இந்த மாதிரியான சீட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த லேண்டா அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ்க்கு பதிலா ஆல்டர்னேட்டா என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் கன்சல்டன்டா நம்ம வந்து போகலாம். நிறைய அக்ரிகல்ச்சர் சார்ந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்டா நம்ம போகலாம். ஃபுட் சேஃப்டி ஆடிட்டரா நம்ம போகலாம். அந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு ஃபுட் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்னா அதுல இவ்வளவுதான் கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஃபுட் சேஃப்டி ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா அந்த குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி ஜாபுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் இன்ஜினியர், ஃபீல்டு ஒர்க் வந்து நிறைய பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிட்டோம்னா எனக்கு என்ட்ரி லெவல் பொசிஷன்லயே, அதான் நான் இப்பதான் ஜாபுக்கு போறேன் புதுசா ஃப்ரெஷரா போறேன் அப்படின்னா அப்படி இருந்தாவே நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஜாப் வெரைட்டியை பொறுத்து நமக்கு 3 லேக்ஸ்ல இருந்து 6 லேக்ஸ் வரைக்கும் பெர் ஆனம் வந்து சேலரியா கிடைக்கும். அதே நம்ம எக்ஸ்பர்டிஸ் நல்லா வந்து ட்ரைன் ஆயிட்டோம், ஜாப் வந்து பர்மனன்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல 6 லேக்ல இருந்து 15 லேக்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா அக்ரி இன்ஃபர்மேட்டிக்ஸ். ரெண்டுத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். கோயம்புத்தூர்லயே மொத்தம் 3 காலேஜ்ல இருக்கு. அதுல ஒரு சில காலேஜ்ல அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க, ஒரு காலேஜ்ல அக்ரி இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இருக்கு. ஆவரேஜ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 லேக்ஸ்ல இருந்து 3.5 லேக்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க. சேலரி அப்படிங்கிறது 5 லேக்ஸ்ல இருந்து 10 லேக்ஸ் வரைக்குமே நமக்கு, அதாவது ஒன்ஸ் இதை நம்ம படிச்சு ஜாபுக்குன்னு போனாவே நமக்கு மினிமம் சேலரியாவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000ல இருந்து 45,000 இருக்கும் பர் மந்த். இயர்க்கு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 லேக்ஸ் வரைக்குமே கிடைக்கும் மினிமம் சேலரி இனிஷியலா. அதே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு 10 லேக்ஸ் வரைக்குமே சேலரி கிடைக்கும் பர் இயர்க்கு. ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர், அந்த விவசாய நிலங்களை வந்து சரி பார்க்கறது, பயிர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோதனை போடுறது, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எவ்வளவு பயன்படுத்துறதுன்னு சொல்லி சோதனை போடுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர், கிராப் இன்ஜினியர், ஆக்ரோனாமிஸ்ட், இந்த மாதிரி பல விதமான ஜாப்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பால்ட்ரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். இது பால்ட்ரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் தான் சொல்லலாம், பால்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சொல்லலாம், காலேஜை பொறுத்து வந்து மாறும்.
ஓகேங்களா? சோ இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நமக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல், சென்னை, ஓசூர். 3 பிளேஸ்ல மட்டும் தான் நமக்கு ஆஃபர் இருக்கு. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லேக்ல இருந்து 4 லேக்ஸ் வரைக்குமே காலேஜை பொறுத்து மாறும். அதே மாதிரி உங்களோட ஆவரேஜ் சேலரி மினிமம் லெவல் பே ஸ்கேல் அப்படின்னா 4,20,000 கொடுக்குறாங்க. ஹை லெவல் பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 10,50,000 வரைக்குமே சேலரி ஆஃபர் பண்றாங்க. என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல்ட்ரி ஃபார்ம் இன்ஜினியர். ஃபார்மிங் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது கேட்டல்ஸ் வளர்க்கறது, அதுக்கப்புறம் அதை பிரீட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம் ரிலவெண்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜில மேனேஜரா போகலாம். பால்ட்ரி நியூட்ரிஷியனிஸ்ட், அதுக்கு என்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது. பால்ட்ரி ஹெல்த் கன்சல்டன்ட், அந்த ஆடு மாடுகளோட ஹெல்த்தை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அதை சொல்றது. ஹேச்சரி மேனேஜர், அதுக்கப்புறம் பால்ட்ரி பிரீடர், எந்த மாதிரியான எந்த மாதிரி பிரீட் பண்ணா நமக்கு நியூ வெரைட்டி ஆஃப் ஒரு ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் பவுல்ட்ரி ப்ராசஸிங் பிளான்ட் மேனேஜர், இது பவுல்ட்ரி ப்ராசஸிங் பிளான்ட் மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டரா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீட் மில் மேனேஜர், பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், பவுல்ட்ரி எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், பவுல்ட்ரி ரிசர்ச்சர், கன்சல்டன்ட் ஃபார் பவுல்ட்ரி ஃபார்ம் செட்டப். அந்த புதுசா கால்நடை வளர்ப்பு மையம் யாராவது வச்சாங்கன்னா அது எப்படி வந்து செட் பண்ணி கொடுக்கலாங்கிறத இவங்க பார்ப்பாங்க. பவுல்ட்ரி ஃபீட் ஃபார்முலேட்டர், பவுல்ட்ரி ஃபீடை வந்து எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டடிஸ் இருக்கு அது ரிலவெண்டா. பவுல்ட்ரி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், அதுக்கப்புறம் அகாடமிக்கா யூனிவர்சிட்டிலயோ காலேஜ்லயோ நம்ம வந்து ஸ்டாஃபா போகலாம், ரிசர்ச்சரா போகலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஹார்டிகல்ச்சர், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் இது. இப்ப நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. ஹார்டிகல்ச்சர் என்ன? தோட்டப்பயிர் இல்லைங்களா? ஸோ தோட்டப்பயிர் வளர்ப்புகளை இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சியில மட்டும்தான் இருக்கு. ஃபீஸ் 67,000 இருந்து 1,05,000 வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இதுதான் இருக்குல்லே கம்மியான ஃபீஸ் நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ். சேலரி பேக்கேஜ் கொஞ்சம் கம்மி தான். பெர் இயர்க்கு வந்து 3 லேக்ல இருந்து 9 லேக் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அதாவது மந்த்லி சேலரி பார்த்தோம்னா 25,000ல இருந்து 75,000 வரைக்குமே நமக்கு ஆஃபர் பண்றாங்க. ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரிகல்ச்சரிஸ்ட், அதுக்கப்புறம் ஒலரி கல்ச்சரலிஸ்ட், போமோலாஜிஸ்ட், ஆக்ரோனாமிஸ்ட், டெக்னிக்கல் அட்வைசர், அதுக்கப்புறம் தெரபிஸ்ட், இந்த மாதிரியான ஜாபுக்குலாம் நம்ம போகலாம். அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒன் ரப்பர் டெக்னாலஜி. இன்ஜினியரிங்ல ரப்பர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? சோ இதுல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் தான், தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் தான் இருக்கு. ஓவராலா இந்தியான்னு எடுத்தோம்னா நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து நிறைய காலேஜ்ல இருக்கு. பட் தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபீஸ் 1 லேக்ல இருந்து 3 லேக்ஸ் வரைக்குமே இதுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. நம்ம ஒரு ஜாபுக்கே போறோம் அப்படின்னா நமக்கு மினிமம் சேலரியே 3 லேக்ஸ்ல இருந்து 6 லேக் வரைக்கும் பர் இயர். ஓகேங்களா? எல்லாமே ஆனம்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்டிங் டெக்னீஷியனா, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா, அதுக்கப்புறம் பாலிமர் ஸ்பெஷலிஸ்ட், மெட்டீரியல் டெக்னீஷியன், ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து ஆஃபர் பண்ணக்கூடியது. கவர்மெண்ட் ஜாப் வந்து இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பிளஸ் நான் மொத்த ஜாப்ஸ்க்கு எல்லாம் சொன்னேன் இல்லையா, மொத்த இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு எல்லாமே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே தனித்தனியா எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணா போதும் நம்ம ஜாப் போயிடலாம். பிரைவேட்டா எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் நம்ம இந்த ரப்பர் டெக்னாலஜி படிச்சா வேலைக்கு போகலாம் அப்படின்னு இந்த எம்ஆர்எஃப் டயர்ஸ் இருக்கு இல்லையா, அங்க அப்போலோ டயர்ஸ், டிவிஎஸ் டயர்ஸ், அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ பாலிமர்ஸ், சியர் டயர்ஸ், ஹைடெக் கார்பன் லிமிடெட், அதுக்கப்புறம் எல்எம் ஃபைபர்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாபுக்கு போகலாம். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் சேலரி பர் மந்த் 25,000 கொடுக்குறாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மேக்ஸிமம் 70,000 வரைக்குமே சேலரி வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவு கோர்சஸ் இருக்கு. ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி, அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நமக்கு வந்து இவ்வளவு கோர்சஸ் இருக்கு. பட் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ இப்ப நம்ம வீடியோ மூலியமா எல்லாத்துக்குமே தெரிய வரும்னு நினைக்கிறேன். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எனக்கு கிடைக்கல, நான் என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிக் வீடியோவா இருக்கும். சோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சில காலேஜஸ் இருக்காங்க. டைரக்டா அட்மிஷன் போறதுக்குமே ஒரு சில காலேஜஸ் இருக்காங்க. சோ அதை பத்தி விசாரிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா பயாலஜி படிச்சு நாங்க இன்ஜினியரிங்ல பயாலஜி ரிலவெண்டா என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் போட போறேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.